நிகழ்ச்சியில தான் யாரோ ஒரு அம்மா வந்து பேங்க்குக்கு போய் பணம் டிரா பண்றதுக்கு நைட்டி போட்டு மேல துப்பட்டா போட்டு போனாங்கன்னு ஒரு லேடி சொன்னாங்கல்ல. கண்டிப்பா இருக்காங்க. இல்ல நம்மளே சாயந்தரம் போட்டுக்கிறோம். ஆனா நான் சொல்றது அந்த அழகு இருக்குல்ல, அந்த நைட்டி வாங்கும் போது கூட அந்த நைட்டி கலர் எப்படி இருக்கு, பிரிண்ட் எப்படி இருக்கு, எல்லாரும் அது அழகு பார்த்து தானே வாங்குறீங்க. மேடம் இந்த பூவா தலையா நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறதே ஒரு அதிகாரத்துல தான் மேடம் வந்திருக்கோம். பெண்கள் வந்து வெளியே வந்ததுனாலதான் வந்து இந்த அளவுக்கு வந்து நம்ம இந்த நிகழ்ச்சியில கடந்தக்கூடிய வாய்ப்பே கிடைச்சது. நிச்சயமா சொல்ல போனா வந்து இந்த நிகழ்ச்சிக்கெல்லாம் சந்திக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். பெண்ணுக்கு வந்து அழகு வந்து இயற்கை. ஆனா இயற்கைய அழகுபடுத்தினா நம்ம வந்து எல்லாத்தையும் சாதிக்க முடியுமா? ஆனா வந்து அதிகாரத்தினால சாதிக்க முடியுமான்றது மட்டும் சொல்றேன் மேடம். நீங்க எல்லாமே அதிகாரம் பண்ணிட்டு சாதிக்க முடியும்னு நினைக்கிறீங்க? அதிகாரத்துல வளர்ச்சி அடையலாம் மேடம், அதிகாரத்துல வளர்ச்சி அடையலாம். ஆனா அழகால வளர்ச்சி அடைய முடியுமா? அழகுபடுத்தினா நமக்கு மட்டும் அழகா இருக்கு. மறுபடியும் என்னே ஒரு எக்ஸாம்பிள். ஏங்க பிரேக் வரும்போது எல்லாரும் என்ன சொன்னீங்க? அந்த படத்துல ரொம்ப அழகா இருக்கீங்க. பிரியாக்கா பாக்கும்போது வாழ்வு மாயம்ல ரொம்ப அழகா இருக்கீங்க. வாழ்வு மாயம்ல எந்த அளவுக்கு அதிகாரம் பண்ணீங்கன்னு பேசுனீங்க? யாராவது அழகா இருந்தீங்க தானே சொன்னீங்க. ஒரு நடிகை என்னோட டாமினேஷன் இருந்ததா இல்லையாங்க? சின்ன ரோலா இருந்தாலும் டாமினேஷன் தான் அதிகாரம். அது கேரக்டர். நீங்க அது எனக்கு டாமினேட்டிங் கேரக்டரா இருந்ததனால தான் நான் ஒத்துக்கிட்டேன். சும்மா வந்து அழகு காட்டிட்டு போற கேரக்டரா இருந்தா நான் ஒத்துக்கிட்டு இருக்க மாட்டேன். அது ஒரு நடிகை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து வர கேரக்டர்ஸ்ல நம்ம சூஸ் பண்ணிக்கிறோம். ரெண்டாவது அது பெரிய கம்பெனி, குட் ப்ரொடியூசர், தட் இஸ் டிஃபரண்ட். டாபிக்னா மேடம்னா பெண்களை கவரக்கூடியது அலங்காரமா அதிகாரமா? அதாவது வந்து இப்ப பிசினஸ் எல்லாம் பண்றாங்க சில பேர், புருஷன் வரங்களா பிசினஸ் பண்றாங்க, எல்லாம் செய்யறாங்க. அதெல்லாம் செஞ்சு அவங்க என்ன பண்ணுவாங்க, வீட்டுல ஒய்ஃபுக்கு நகை வாங்கி கொடுக்குது, அதை வாங்கி கொடுக்குது, எல்லாம் செய்யறாங்க. அதனால வந்து இப்ப எந்த ஒரு ஆபீஸ்ல போனாலும் எங்க போனாலும் எது செஞ்சாலும் வீட்டுக்கு வந்து பொருள் வாங்கி கொடுத்து நினைப்பாங்க. அதை போனதான் எந்த ஒரு ஆளும் நினைப்பாங்க. யாருமே நகை வேணான்னு எதுவுமே சொல்லவே மாட்டாங்க. அதனால வந்து ஃபர்ஸ்ட் முதலிடம் கொடுக்க வந்து அதிகாரத்துக்கு கிடையாது, அலங்காரத்துக்கு தான். ஏன்னா அவங்க பேசுவாங்க சும்மா ஃபார்மாலிட்டிக்கு அதிகாரம் பேசிட்டு போவாங்க. ஆனா நடைமுறைக்குன்னு வர்றது பார்த்தா அலங்காரம் தான், செகண்ட் தான் அதிகாரம். கணவன்மார்கள் நகை வாங்கி கொடுக்கறது வந்து ஒரு பிறந்த நாளைக்கு, ஒரு கல்யாண நாளைக்கு, ஒரு விசேஷத்துக்கு வாங்கி தருவாங்க. பாக்கி நேரத்துல நம்ம அவங்கள அதிகாரம் செலுத்தி எனக்கு வேணும், அவங்க வாங்கியிருக்காங்க எனக்கு வேணும், நம்ம அதிகாரத்தை செலுத்தி தான் வாங்குறோம். அவங்களா கொண்டாந்து இந்தமா வச்சுக்கோ பணம். இல்ல மேடம், அதாவது ஃபர்ஸ்ட் அதுக்கு தானே வருதுல மேடம், யாருமே நகை வேண்டாம்னு சொல்லவே மாட்டாங்க. அதுக்கப்புறம் அது வேணும், அதை வேணுங்கிறத எப்படி வாங்குறோம்? அதிகாரத்தை செலுத்தி தானே வாங்குறோம். காலையில நீங்க எந்திரிச்சு ட்ரெஸ் பண்ணிட்டு மேக்கப் பண்ணிட்டு போயிட்டு குழந்தைகிட்ட நின்னா அது பாட்டுன்னு மணி ஆயிருச்சு, அம்மா நிக்கிறாங்க, ரெடியா ஸ்கூலுக்கு ரெடி ஆயிடுமா? ரெடி ஆகாதுதான். வீட்டுக்கார ட்ரெஸ் பண்ணி நீங்க அதிகாரம் பக்கத்து வீட்டுல நகை வாங்கிட்டாங்க, எதிர் வீட்டுல. இன்னைக்கு நாங்க கிராமத்துல இருக்கோம். என் சமூகத்துல நாங்கெல்லாம் மகளிர் சுய உதவி குழுக்கள் ஆரம்பிக்க ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கோம், போராடி இருக்கோம். அந்த சமூகத்துல பூ கூட வைக்காத சேமிப்பு பண்ணி தான் இந்த 10 ஆண்டுல இன்னைக்கு ஒவ்வொரு பெண்ணும் லட்சம் ரூபாய் அவங்களுடைய குடும்பத்துக்கு அவங்களுடைய பிள்ளைகளை முன்னேற்ற பாதையில சென்றுக்கிறாங்கன்னு சொன்னா அதுக்கு அவங்களுடைய எளிமையா அவங்க வீட்டுக்காரர்கிட்ட செலுத்தின ஒரு அதிகாரம் தான். குடிச்சிட்டு அவங்க கொடுக்குற சம்பளத்தை பாதி கூட கொடுக்க மாட்டான் கிராமத்துல இருக்கிற பெண்களுக்கு இன்னைக்கு. ஆனா இன்னைக்கு நடைமுறை வாழ்க்கையில ஒவ்வொரு பெண்ணை இன்னைக்கு வந்து நம்மளுடைய அரசால இன்னைக்கு ஒவ்வொரு கோடி ரூபாய் ஒரு எங்களுடைய பிளாக்குக்கு 5 கோடி ரூபாய் கிடைச்சிருக்கு. ஒவ்வொரு பெண்ணும் 5 லட்சம் 10 லட்சம் இன்னைக்கு வாங்கி தன்னம்பிக்கை வாழறாங்கன்னு சொன்னா அவங்களுடைய அதிகாரத்தாலதான். படிக்காத பெண்கள் கூட அதிகாரம் பண்ணுவதனால்தான் அவங்க வீட்டுல 20 சவரம் 10 சவரம் நகையை வச்சுக்கிட்டு இருக்காங்க. எழுந்துட்டு காலையில போய் அம்மா எழுந்துரு, அப்படியே நின்னுடாவே எழுந்துக்காது, எழுந்துருமா டைம் ஆயிடுச்சு 8 மணி ஆயிடுச்சு. அதை நீ சொல்ற தோரணியே உனக்கு அதிகாரம் தான். உங்க வீட்டுக்காரர்கிட்ட போய் நீங்க யாருமே மேக்கப் பண்ணீங்கன்னு கம்மன் நின்று இருந்தீங்கன்னா வீட்டுல அத்தனை வேலை நடந்துரும் நினைக்கிறீங்களா? நடக்காதுங்க. ஒவ்வொரு வார்த்தையிலுமே சொல்ற விதங்கள் வேணா ஒவ்வொரு குணங்களுக்கு ஏத்த மாதிரி மாறுபடலாம். நீங்க வந்து உங்களுடைய வளர்ச்சி நீங்க எப்போ பயன்படுத்தணும் அந்த அளவுக்கு தான் நீங்க பயன்படுத்த முடியும். இதுக்கு மேல நீங்க பயன்படுத்தீங்கன்னா அது வந்து திருப்பி அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கரெக்ட் அவங்க சொல்றது. ஆனா என்னன்னாக்கா அழகுங்கிறது அழியக்கூடியது, அதிகாரம்ங்கிறது வளரக்கூடியது அப்படின்னு சொல்லி பிரேக். அறிவு பத்தி இல்ல, அதிகாரம் வளரக்கூடியது கிடையாது. பிரேக். Thank you. KPJவின் ஆதிஷ்ட ரத்தினங்கள் வழங்கும் பூவா தலையா. ரொம்ப அழகா இருக்குது ஸ்ரீபிரியாவும், அழகா இருக்குது குஷ்புவும். கொஞ்சம் அதிக என்ன சொல்றது, அதிகாரம் பூர்வமா சில கேள்விகள் கேட்க போறோம். இல்ல அவங்க கேட்க போறாங்க? அவங்க கேட்கட்டுமே. ஓகே, நம்ம அறிவு தான் நமக்கு தெரியும்ல. ஆனா அழகா இருக்கும், அதை டினை பண்ண முடியாது. ஓகே, யாரு எந்த பக்கம் ஆரம்பிக்கலாம்? ஓகே, போய் சொன்னீங்களே இப்ப என்னது? இல்ல ரெண்டு பேரும் அழகா இருக்கும். இந்த பக்கம் வாங்க நீங்க. ஓகே, நான் வந்துட்டேன். யார் கேள்வி கேட்க போறீங்க? நீங்க கேள்வி கேக்குறீங்களா? இப்போ நம்ம இந்த இடத்த வச்சு நம்ம அழகுபடுத்திக்கிறோம். அதை வந்து எப்படி அழகுபடுத்தணும் சொல்லுங்க பாக்கலாம். ஃபர்ஸ்ட்
ஒரு அதிகாரம் செஞ்சதுனால தான் நம்ம இதை எடுத்து வச்சு நம்ம அழகுபடுத்தணும். அப்படி இல்ல நேரத்தை நீங்க அழகுபடுத்த முடியுமா? எப்படி அதிகாரத்தை வச்சுட்டு எப்படி அழகுபடுத்த முடியும்? இப்போ நம்ம கலா மாஸ்டரே வராங்க, அவங்க ப்ரோக்ராம் ஓபன் பண்றாங்க. அப்போ ஒருத்தங்க அழகா வந்து இடத்துல நிக்கிறாங்க. நிக்க சொல்ல நீங்க ஆடுங்கம்மா நான் பாக்குறேன் சொன்னா முடியாது. நீ இப்படிதான் ஆடணும்னு அவங்க அதிகாரம் போட்டாதான் அவங்க ஆட முடியும், இல்லன்னா முடியாது. அவங்க அழகா இல்லன்னா கூட அவங்க அது பண்ணிதான் ஆகணும். திருமணம் எடுத்துட்டாலே இப்போ பொண்ணு அழகா இருக்காங்களா கேக்குறாங்க கண்டி, தாட்டியா கருப்பா இருந்தா அதை ஏத்துக்க மாட்டாங்க. அதனால அலங்காரம் தான் தேவைன்னு சொல்றோம். சரி, என்ன நீங்க என்ன இத பத்தி சொல்லணும்னு நினைக்கிறீங்க? பொண்ணு பார்க்க வரச்ச அதிகாரத்தோட அந்த பொண்ணு இருக்கிறா, அதனால அவளை பிடிச்சிருக்குன்னு யாரும் சொல்றது இல்ல. அழகா இருக்காளா அப்படின்னு தான் சொல்றாங்க. சரி, அந்த பொண்ணு அழகா இருந்து புத்தி சுவாதீனம் இல்லாம இருந்தா பண்ணிப்பாங்களா? அதான் அறிவு கம்மி, அப்ப அதிகாரம் இல்ல. இல்ல குஷ்பு, ஒரு பொண்ணு வந்து ஒரு மனநலம் குன்றியவர்னு தெரிஞ்சு வந்து தான் ரொம்ப அழகா இருக்காங்கன்னு பார்த்து கல்யாணம் பண்ணிக்க கூடியவங்க ரொம்ப ரொம்ப சில பேர் தியாக மனப்பான்மை உள்ளவங்க. அதனால நீங்க வந்து அதிகாரத்தை மட்டும் தப்பா சொல்லாதீங்க. எல்லாரும் அப்படி இருக்குது இல்ல, எல்லாமே 90% பெண்கள் அழகா இருக்காங்க. 90% பெண்கள் ஒன்னும் அழகா இல்ல இருக்காங்க கிடையாது. 40% அழகா இருக்கலாம், 60% அறிவானவங்க. பெண்கள்னா அறிவானவர்கள். மனைவி ஒரு மந்திரின்னு சொல்ல வேண்டியதுதானே, மனைவி ஒரு தந்திரினா சொல்றாங்க இல்ல. இப்ப வந்து ஒரு பப்ளிக் சர்வீஸ்ல இருக்காங்க, இப்ப ஒரு மாமன்ற உறுப்பினராவே இருக்காங்க. அவங்க வந்து அலங்காரம் பண்ணிக்கிட்டு போயிட்டு எல்லா பப்ளிக் கிட்ட போய் வேலை செய்ய முடியாது. அவங்க சிம்பிளா போயிட்டு மக்களோட மக்களா இருந்தாதான் பொதுமக்கள் கிட்ட அவங்களுடைய சொல்லக்கூடிய கருத்துக்களையும் மற்ற வந்து செய்யக்கூடிய வேலைகளையும் செய்ய முடியும். இன்னைக்கு மழை பெஞ்சுக்கிட்டு இருக்குது, மழை பெய்யுற நேரத்துல அவங்க உடனே இறங்கி போயிட்டு அந்த இடத்துல பார்க்கணும். குடிசை பகுதியில இருக்குது, குடிசை பகுதியில போயிட்டு அவங்க நின்று வேலை செய்யணும். அந்த மக்களுக்கு என்ன இன்னைக்கு தேவை, இன்னைக்கு வந்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுடுச்சு, அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும், அவங்களுக்கு வந்து ஒரு இடத்துல பாதுகாப்பான இடத்துல தங்க வைக்கணும். இத வந்து அதிகாரிகள் கிட்ட சொல்லும் பொழுது அவங்க அலங்காரம் பண்ணிக்கிட்டு போயிட்டு அதிகாரிகளை கூப்பிட்டு வச்சு சொல்ல முடியுமா? இல்ல பாதிக்கப்பட்ட நேரத்துல உடனே போய் அவங்க வேலை செய்ய முடியுமா? சரி, இப்ப உங்களை பொறுத்த வரைக்கும் உங்க கேள்விக்கு பதில் நான் தரேன். ஆனா உங்களை பொறுத்த வரைக்கும் அலங்காரம் சொல்லும் போது நீங்க என்ன நினைக்கிறீங்க? அழகுக்கு அழகு செய்யறதா அலங்காரம்? இல்ல, நான் அதான் கேக்குறேன். நீங்க அழகுக்கு அழகு செய்யறதா அலங்காரம்? நாங்க என்ன சிம்பிளா சொல்றோம், நான் சொல்றது என் சைட்ல இருந்து நாங்க என்ன சொல்றது, நீங்க வந்து மேட்சிங் வந்து காதுக்கு பிளேன் இயரிங் போட்டிருக்கலாம், ஆனா அதுக்கு வந்து ஒரு உங்க கண்ணுக்கு அது அழகா இருக்கு, கீழே வந்து அந்த காரல் அந்த ஆரஞ்சு கலர் தொங்கிட்டு இருக்கு, உங்க கண்ணுக்கு அது அழகா இருக்கு. நீங்க அதுக்கு அந்த அழகு பார்த்துதான் இந்த டிசைன் அழகா இருக்கு, இந்த கல்லு வந்து அழகா இருக்கு, அதுக்காக தான் நீங்க வாங்குனீங்க. இருங்க, அதுதான் என்ன பொறுத்த வரைக்கும் அழகு. உங்க கண்ணுக்கு என்ன அழகுபடுத்துறதோ அதுதான் நாங்க சொல்லிட்டு இருக்கோம். பெண்களுக்கு வந்து மனதில் வந்து ஒரு அதிகாரம் என்ற ஒரு எண்ணங்கள் தோன்றும் பொழுதுதான் வெளி உலகத்துக்கே வரா. இல்லனாக்கா 4 மூலையில ஒரு மூலையில வீட்டுல உக்காந்துகிட்டு அவ வந்து அடுப்படியில தான் இருக்க முடியும். கிடையாது. அப்படின்னா நீங்க வந்து இங்க இருக்கிற எத்தனை பேர் வந்து அதிகாரம் பண்ணக்கூடியாத உங்களுக்கு சொல்றீங்களா? நீங்க எல்லாரும் அழகா இருக்காங்க, நீங்க எல்லாரும் வீட்டுல அதிகாரம் பண்றது இல்லையா? நீங்க எல்லாரும் வீட்டுல வந்து வெறும் அடுப்புக்கு பின்னாடி தான் இருக்கீங்களா? நீங்க எல்லாரும் அழகா மட்டும் தான் இருப்பீங்களா? அதிகாரமே பண்ண மாட்டீங்களா? பண்ணுவீங்க. காட்டிலும் இங்க எத்தனை பேர் கண்டா இங்க சேலை கட்டிட்டு மஞ்சள் பூசி குங்குமம் போட்டு வச்சிருக்காங்க. அம்மா, காலத்துக்கு ஏற்ப நம்ம ஆடை உடுத்துறதெல்லாம் நீங்க உங்களோட சைடுல எடுத்துக்காதீங்கன்னு சொல்றேன்னா அழகுபடுத்திக்கிறாங்களா? பெண் அப்படின்னாவே அழகுங்கிறது உங்க தரப்போடைய வாதம். நீங்க சொல்லுங்க பெண்கள் அப்படின்னாவே அழகு உள்ளவங்கன்னு. அத நீங்க அதிகப்படுத்துறதான் நாங்க சொல்றோம். அலங்காரம் பண்ணிக்கிறாங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் அதிகாரம் தான் இன்னும் அழகு கொடுக்க கூடியதுங்கிறது. அதிகாரம் இல்ல, அவங்கள அழகுபடுத்துறாங்க. பழையபடி நாங்க சாதாரண மூஞ்சி கழிக்கிறோம், பொட்டு வச்சுக்கிறோம், நாங்க சாதாரணமா இருக்கோம். அதே மாதிரி இருங்க, இங்க வரும்போது